அதிமுக ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். அதிமுக ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். பாஜகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதியம் 1 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பாஜக மாநில தலைவர் தேர்வு தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமையுமா என்பதற்கு அடித்தளம் இடும் வகையில் பாஜக மாநில தலைவர் தேர்வானது நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மயிலாப்பூரில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். பாஜகவின் உட்கட்சி விவகாரத்தின் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். அதிமுகவை சேர்ந்தவர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தவிருப்பதாக சந்திக்கவிருப்பதாக உறுதியான தகவல் வெளியாகாத நிலையில் தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அமைச்சர் அமித்ஷா ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுகவை சேர்ந்தவர்களுடனான சந்திப்பு உறுதியான தகவலாக வெளிவராத போதிலும் கூட அதிமுக ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி தொடர்ந்து வலியுறுத்தும் நிலையில் அவருடனான ஒரு மணி நேர ஆலோசனையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார், சொல்லுங்கள். ஒரு மணி நேரத்திற்கும் மேலான இந்த ஆலோசனை தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு அடித்தளமிடும் வகையில் இந்த பாஜக மாநில தேர்வு குறித்த ஆலோசனை இதில் நிகழ வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஆலோசனையின் முழு சாரம் என்னவாக இருக்கிறது? ஆடிட்டர் குருமூர்த்தி பாஜக அரசியலில் மிகவும் முக்கியமானவர். எமர்ஜென்சியை எதிர்த்தவர். சோனியா குடும்பத்திற்கு எதிரான அரசியலில் மிக உறுதியான தன்மை கொண்டவர். அவரை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் வந்து சந்திப்பது அவருடைய அரசியல் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் முதல்வரும் முன்னாள் அமைச்சர்களும் உள்துறை அமைச்சரை சென்னையில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு சென்று சந்தித்து வந்த சூழ்நிலையில் இன்று உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவர்களை அவரை இல்லத்தில் நேரில் சந்திப்பது குருமூர்த்தி அவர்களின் அரசியல் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இதில் தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக எத்தகைய முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை அமித்ஷாவும் குருமூர்த்தி அவர்களும் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை பிரகாசமாக உள்ளது. அந்த வகையில் குருமூர்த்தி அவர்கள் ஜெயலலிதாவின் அதிமுக இப்பொழுது இல்லை, இப்பொழுது இருக்க அதிமுக பலகீனமான அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்பொழுது அதிமுக பலகீனமடைந்து உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, இடைத்தேர்தலிலும் விளவங்கோட்டில் 3% வாக்கெடுத்து 4வது இடத்திற்கு போயுள்ளது என்பதை மட்டுமல்லாத அதிமுகவின் செல்வாக்கு என்பது ஒவ்வொரு பகுதி வாரியாக வித்தியாசமாக இருக்கிறது. வட தமிழகத்தில் 10.5 காரணமாக சேலம்,
விழுப்புரம், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் பலமாக இருக்கக்கூடிய அதிமுக தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஐ நீக்கியதின் விளைவாக திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் போன்ற இடத்தில் மிகவும் மோசமாக டெபாசிட் இழந்துள்ளது. எனவே இன்றைய 20% பலம் கொண்ட அதிமுக என்பது முந்தைய 40% பலம் கொண்ட ஜெயலலிதாவின் அதிமுக அல்ல. எனவே அதிமுகவை பழைய அதிமுக நினைத்து கருதி செயல்படக்கூடாது. பலகீனமடைந்த அதிமுகவை கருதி செயல்பட வேண்டும். பாஜக ஆர்கானிக்காகவே இந்துத்துவ உணர்வுகள் இங்கு வளர்ந்திருக்கிறது. அண்ணாமலை தலைமையில் பாஜக தாமரையில் 11.4% வாக்குகள் கூட்டணி கட்சிகள் 4 பேரை இணைத்து தாமரை சின்னத்தில் எடுத்துள்ளார்கள். எனவே முந்தைய நிலை வேறு, இந்திய நிலை வேறு. எனவே கூட்டணி என்ற விஷயத்தில் பாஜக கராராகவும் காடாகவும் பார்கெயின் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அமித்ஷாவிடம் தனது கருத்துக்களை ஆடிட்டர் குருமூர்த்தி முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கு தேசியம் வளர வேண்டும், பாஜக ஒரு தேசிய சக்தியாக பலம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் குருமூர்த்தி. எனவே பாஜகவை 2024 ஆண்டு அண்ணாமலை ஒரு 18% பலம் கொண்ட ஒரு இந்திய அணியை வளர்த்தெடுத்ததை மதித்து அமித்ஷாவிடம் தன் கருத்துக்களை அவர் கூறுவார் என்று கருதுகிறேன். நேரலையில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் சார். அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ திமுக தலைவரை சந்திப்பதால் கூட்டணி மாற்றமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1 மணி நேரத்திற்கும் மேலாக அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி வரும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். இதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது சந்திப்பிற்கு பிற்பாடு அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு தமிழகத்தில் அமையும் என்றும் ஊழல் புயல் மற்றும் மதுவெள்ளம் ஆகியவை ஒழிக்கப்படும் என்றும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி வரும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருவது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ திமுக தலைவரை சந்திப்பதால் கூட்டணி மாற்றமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக எஸ்டிபிஐ உடனான கூட்டணி உடைகிறதா என்ற கேள்வி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான ஆடிட்டர் குருமூர்த்தியின் சந்திப்பு எழுப்பியிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் அதிமுக எஸ்டிபிஐ கூட்டணி உடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் எஸ்டிபிஐ திமுக தலைவரை சந்தித்திருப்பதால் கூட்டணி மாற்றப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தான வியூகம் மற்றும் அதற்கு அடித்தளமிடும் வகையில் தமிழக பாஜக தலைவர் தேர்வு குறித்தான ஆலோசனையை நிகழ்த்தி வருகிறார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கும் எஸ்டிபிஐ திமுக தலைவரை சந்திப்பதால் அதிமுக எஸ்டிபிஐ கூட்டணி உடையுமா, இல்லை இந்த கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எடுக்கக்கூடியதாக இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது அமைந்திருக்கிறது என்பதை கருதி எஸ்டிபிஐ கட்சி இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் நாடு முழுவதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அத்தோடு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தோற்கடிப்பதற்காக வேண்டி எதிர்த்து வாக்களித்தார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைவரும் ஆதரித்தார்கள். எனவே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மோசமான மக்கள் விரோத சிறுபான்மை விரோத வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காக வேண்டியும் நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பி எதிர்த்து வாக்களித்தமைக்காக வேண்டியும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து ஒருபொழுதும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த விடமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் சார்பில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே ஒருபொழுதும் தமிழகம் வக்ஃபு திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க ஒட்டுமொத்த தமிழகமும் அதனை எதிர்த்திட வேண்டும். நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற இதுபோன்ற சட்டங்கள், அதிலும் குறிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழகத்துடைய முதல்வரை நாங்கள் சந்தித்து எங்களது பாராட்டுக்களை நன்றியினை நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ திமுக தலைவரை சந்திப்பதால் கூட்டணி மாற்றமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எஸ்டிபிஐ தலைமையில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கின்றனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்காகவும் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக குரல் எழுப்பியதற்காகவும் எஸ்டிபிஐ தரப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியின் முபாரக் தான் ஏன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தேன் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் இந்த சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி கூறினோம் என்றும் முபாரக் தெரிவித்திருக்கிறார்.